யார் மேலெல்லாம் டவுட்டு எல்லாரையும் போட வேண்டியதானே. ஜெயிலர் 3 நாளில் 250 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய ட்ராக்கர்ஸ்லேருந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே இந்த படம் 3 நாளில் 250 கோடி வசூல் பண்ணியிருக்கா இல்லை எவ்வளோ உண்மையான வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த படம் 3 நாளில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய நம்பர், அதாவது இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட் அப்படின்னா நம்ம ஜெயிலரை சொல்லலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கம்பேக், சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கம்பேக், நெல்சனுக்கு ஒரு கம்பேக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக வந்திருக்கு இந்த ஜெயிலர் படம். வசூல் ரீதியாக அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ, கர்நாடகாவில் எவ்வளோ, கேரளா ஆந்திராவில் எவ்வளோ அப்படிங்கிறத, அப்புறம் உலகம் முழுக்க ஒவ்வொரு கண்ட்ரியில் எவ்வளோ, முக்கியமான கண்ட்ரியில் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக கதார் 2, ஓ மை காட் 2, அப்புறம் போலா சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரண மொக்க வாங்கியிருக்கு. ஸோ வேதாளம் படத்தை கிரிஞ்சுன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்புறம் இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல், ஹாலிவுட் படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் கமல்ஹாசன் உலகநாயகன் அவர்களோட ஒரு காமெடி படம், ஸோ ஒரு முக்கியமான படம் காதலா, அந்த படத்தோட வசூலை ஒரு நண்பர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் ரொம்பவே கரெக்டாகவே சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உயிரை தவிர சொந்தமில்லையே. ஸோ ஆமாங்க, இயற்கை மூவி தான். ஷியாம் அவர்களோட நடிப்பில் வந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அது. ஸோ அந்த பிளேஸ், அதான் நம்ம ஃப்ரேமில் வச்ச அந்த இடம் வந்து படம் முழுக்கவே வந்து நிறையா சீனில் வரும். ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்சன் ராஜ், அப்புறம் யூசர் அப்படின்னு ஒருத்தர் பேர் இருக்குது, அவர் யாருன்னு தெரில, அப்புறம் அப்துல் கலாம் லவ்வர் ரியாஸ்தீன், அப்புறம் டேர்மன் ஷார்வின் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், மேபி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்காமல போய் வர போகிறீங்க. ஸோ பாருங்கள், அதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெக் 2 அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $5 மில்லியன். அப்புறம் இந்தியா முழுக்க 9,97,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு டிசாஸ்டர். ஸோ வேர்ல்டு வைடு $193 மில்லியன். இது வந்து 1602 கோடி வருது. ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்க்கணும், இந்த படம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய வசூல் எடுக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் எடுக்கணும், எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட Day 23 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 65 லட்சம் நேற்று சனிக்கிழமை. அப்புறம் வேர்ல்டு வைடு $9 மில்லியன், 74 கோடி வருது. அப்புறம் இது டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 122,94,00,000, வேர்ல்டு வைடு $585 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஓப்பன்ஹைமர். அப்புறம் பார்பி அந்த படத்தோட Day 23 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 36 லட்சம், வேர்ல்டு வைடு $12 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 98 கோடி வருது. ஸோ இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் வந்து 47 கோடியே 12 லட்சம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லை, ஆனால் உலகம் முழுக்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்குங்க. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் ஹாலிவுட் ஃபிலிமில் இது வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் வந்து மேரியோன்னு நினைக்கிறேன். ஸோ 1.087 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம் இதுவரையும் வேர்ல்டு வைடு. அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அந்த படத்தோட Day 16 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2,25,00,000, வேர்ல்டு வைடு 2,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட இந்தியா டோட்டல் கலெக்ஷன் 110,73,00,000, வேர்ல்டு வைடு 158,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததான் ஓ மை காட் 2. ஸோ ஓ மை காட் 2 அக்ஷய்குமார் அவர்களோட ஒரு மோசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் வந்து அங்கே பயங்கரமாக ரொம்ப மோசமாக ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த படத்துக்கு ரிவ்யூ. அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நானுமே நேற்று வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று ஒரு நண்பர் வந்து ப்ரோ அந்த படம் உண்மையிலேயே நல்ல படம் ப்ரோ, கதார் 2வோட இதுதான் நீங்கள் வந்து நல்ல படம்னே சொல்லணும், நீங்கள் வந்து அவங்களாம் நம்பாதீங்க, அந்த வடக்கன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து அவங்க வேறு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு.
ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர் நம்ம நண்பர்கள் அந்த படம் பார்த்தவங்களெல்லாம் பார்த்து கேட்டால் அவங்களெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓமை காட் 1 எப்படி வந்து நம்ம வந்து பேசினோமோ அந்த மாதிரி இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்க. எப்படி ஒரு பிகேவோட இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சுது ஸோ இந்த வடக்கனோட ரிவ்யூவை வந்து நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ உண்மையிலே நல்ல படம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 2வது நாள் வசூல் அதிகமாக இருக்குது. முதல் நாள் வசூல் 10 கோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு இந்தியா முழுக்க. ஸோ 2வது நாள் வசூல் 18 கோடியே 35 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 22 கோடியே 45 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 28 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 34 கோடியே 90 லட்சம். ஸோ இன்னைக்கு சண்டே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை இன்னைக்கு போக நாளைக்கு வீடியோவில் நமக்கு தெரியும். அப்புறம் கதார் 2 அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் முதல் நாளை விட 2வது நாள் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியா முழுக்க 49 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 56 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாளில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. 97 கோடியே 30 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 109 கோடியே 80 லட்சம். 2 நாளில் 100 கோடி வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் போலா சங்கர். ஸோ போலா சங்கர் இந்த படத்தோட இந்த வசூலை பார்க்குறதுக்கு முன்னாடி போலா சங்கர் இந்த படத்துக்கு வந்து இவங்க என்ன சொன்னாங்க, வேதாள வந்து பயங்கர கிரிஞ்சான மூவி, அதில் இருக்க அந்த கிரிஞ்சு சீன்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அந்த படம் என்ன நிலமையில் இப்போ இருக்குது தெரியுங்களா? முதல் நாள் வசூல் உலகம் முழுக்க 28 கோடி வசூலாக இருந்துச்சுல, ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 24 கோடி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் முதல் நாள் 28 கோடி வந்து வசூல் பண்ணிச்சுங்க உலகம் முழுக்க. 2வது நாள் 7 கோடி, அப்படியே 4 மடங்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இவங்க படத்தை எடுத்துட்டு இதில் வேறு நாங்கள் ரீமேக் பண்ண படம், அதுலேருந்து தான் ரீமேக்கே பண்ணுறாங்க, அந்த படத்தையே நாங்கள் கிரிஞ்சுன்னு சொல்லி ஒரு பப்ளிசிட்டி ஒன்று பண்ணுவோம், தேவையா இது? ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 30 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு டோட்டலாக 36 கோடியே 10 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் இந்த வருஷத்தில் தெலுங்கு மூவியில். அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட 16வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் 27 கோடியே 61 லட்சமும், வேர்ல்டு வைடு 32 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. ஜெயிலர் வந்ததுக்கப்புறமும் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுக்குது. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே வழக்கமாக இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களோட படங்கள் வரும்போது இதெல்லாம் டோட்டலாகவே தூக்கிடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி பரவாயில்ல, லட்சங்களில் வசூல் பண்ணுதுங்கிறதே பெரிய விஷயம்தான். அப்புறம் ஜெயிலர் டே 3 ஓவர்சீஸ் கலெக்ஷன் யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா 672K US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடியே 57 லட்சம். ஸோ மலேசியாவில் வந்து 2.35 மில்லியன் மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 4 கோடியே 24 லட்சம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 315K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 1 கோடியே 69 லட்சம். அப்புறம் சிங்கப்பூர் டாலர் பார்த்தீங்க அப்படின்னா 385K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சிங்கப்பூர் டாலர் 2 கோடியே 36 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு வருது. ஸ்ரீலங்காவில் 1 கோடியே 85 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 48 லட்சம். கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 540K US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடியே 46 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 545K US டாலர். ஸோ 4 கோடியே 52 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று மட்டும் ஓவர்சீஸில் 2.82 மில்லியன் US டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 23 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. எங்கே வெறும் ஓவர்சீஸில் மட்டும் 3வது நாள் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். ஸோ இந்த படம் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஓடுதோ அதை விட ஒரு படி மேலே வந்து ஓவர்சீஸில் போய்கிட்டு இருக்கு, அது முக்கியமாக யூஎஸ். அப்புறம் டோட்டலாக இதுவரையும் 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் யூஎஸ்ஏல 2.94 மில்லியன் US டாலர், 24 கோடியே 32 லட்சமும். மலேசியன் ரிங்கிட் பார்த்திங்க அப்படின்னா 4.87 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 8 கோடியே 79 லட்சம். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் 3 கோடியே 96 லட்சம், சிங்கப்பூரில் 4 கோடியே 97 லட்சம், ஸ்ரீலங்காவில் 1 கோடியே 15 லட்சம். அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்க அப்படின்னா 14 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 18 கோடியே 77 லட்சம். ஸோ 76 கோடியே 66 லட்சம் இது வரையும் வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இப்போ டோட்டலாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூல் 3வது நாள் பார்ப்போம். ஸோ ஜெயிலர் வந்து 3வது நாள் தமிழ்நாட்டில் வந்து 17 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய வசூல். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 35 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 95 லட்சம், கேரளாவில் பெரிய வசூல் எடுத்திருக்கு 5 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸில் 23 கோடியே 13 லட்சம், அப்புறம் வேர்ல்டு வைடு
60,93,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா போலா சங்கர் ரிலீஸ் ஆச்சுல, அந்த அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ இப்போ போலா சங்கர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் டிசாஸ்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா ஸ்க்ரீன் வந்து போலா சங்கர்லேருந்து ஜெயிலருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஜெயிலருக்கு ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே மாதிரியே கலெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதே மாதிரியே டோட்டலாக இதுவரையும் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 59,15,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 26,55,00,000, கர்நாடகாவில் 20,94,00,000, கேரளாவில் 14,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,25,00,000, ஓவர்சீஸில் 76,66,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 3 நாளில் 204,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 204 கோடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பருங்க. ஸோ 250 கோடி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க, அது எக்ஸாகரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ 204 கோடி என்னடா நீ கம்மியாக சொல்கிறேன்னா, 204 கோடி பெரிய வசூலுங்க. 204 கோடி அப்படிங்கிறது பெரிய வசூல். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 190 கோடி, 170 கோடியில் வந்து இவங்க வந்து இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது சேலரியிலேருந்து எல்லாமே 170 கோடி, 20 கோடிக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் நடந்திருக்கு, அது உண்மை தான். அப்புறம் இந்த படம் வந்து 240 கோடி எடுத்தாலே இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே இந்த படம் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது. அப்புறம் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராஸ் கலெக்ஷன் மூவியாக இதுவாக தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த படம் 1000 கோடியெல்லாம் விடுங்க, விக்ரம் கலெக்ஷன் அடிக்குமா? அதுதான் இப்போ நிறையா பேரோட கவலையாகவே இருக்குது. ஸோ விக்ரம் கலெக்ஷனை அடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரையும் ஒரு ஹீரோவோட படம் வந்து 500 கோடி, எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், 500 கோடி அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அதை தாண்டி யாருமே கலெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா அது தப்பு. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே அழகு என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோவோட படம் வந்து 500 கோடி கலெக்ட் பண்ணுது, அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷமோ இன்னொரு ஹீரோவோட படம் வந்து அதை வந்து பிரேக் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணணும். இப்படி தானே காலங்காலமாக கமல், ரஜினி, சிவாஜி, எம்ஜிஆர்லேருந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஸோ இப்போ மட்டும் இவரோட கலெக்ஷனை இவர் பிரேக் பண்ணிட்டாரு, அவ்வளோதான், இவர் காலி அப்படின்னு அப்படியே ஆகும். இப்போ விக்ரம் படத்தோட கலெக்ஷனை ஜெயிலர் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஓகே, நம்ம தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதை வந்து அடுத்தது இந்தியன் 2லையோ இல்லை லியோலையோ பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னு தானே அர்த்தம். இது எப்படி வந்து ஒரு நடிகரை வந்து கீழே இறக்கி போகிறதாகும். ஸோ அதனால் அந்த எண்ணமே தப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா கலெக்ஷனுமே போக ஒவ்வொரு கலெக்ஷனும் பிரேக் பண்ணிகிட்டே தான் போகணும். ஒரு ரெக்கார்டுன்னு ஒன்று இருந்தால் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். அது இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு அது அழகு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் காதலா அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காதலா அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஃபுல்லாகவே வந்து பயங்கர காமெடியான படம். சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், ஸோ அவர் வந்து இப்போ இந்த விஜயந்தி மூவிஸில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருக்கார், ஒன் ஆஃப் த டீமாக இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போ வந்து அவர் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் கமல் சாரை பார்த்துட்டு பயங்கரமாக மிரண்டு போனதெல்லாம் சொல்கிறார்ல, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரு. இந்த படத்தோட அந்த ரைட்டர் யார் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி அந்த டைலாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரேசி மோகன். ஸோ கிரேசி மோகன், ஸ்க்ரீன் பிளே வந்து கமல் சார். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபன்னாக போகும், பயங்கர காமெடியாக. அதாவது அந்த ஹியூமர்லாம் இன்றைக்கி பார்த்தா கூட எப்படி இப்படிலாம் யோசிச்சாங்க. அந்த நூர் மஹால், இது என்ன நூர் மஹால் முஸ்லீம் பேர் மாதிரி இருக்கு, அது இல்லை, நான் வந்து என் லவ்வருக்காக வந்து ஒரு 100 மஹால் கட்டணும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, அதனால் ஒரே ஒரு மஹாலை கட்டி 100 மஹால்னு பேர் வச்சேன்னு ஒரு சமாளிக்கிறதுக்குல. ஸோ அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இந்த படத்தில். முக்கியமாக பிரபுதேவா அதை திக்கி பேசுகிற அந்த காமெடிலாம் நல்லாயிருக்கும். அந்த பாட்டு முக்கியமாக நானும் நீயும் நாடுறப்போ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து லேட்டராக வந்து 2010 வந்து அக்ஷய்குமார் அவர்கள் வந்து ரீமேக் பண்ணியிருந்தார், ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. ஹவுஸ்ஃபுல்லு பயங்கர டிசாஸ்டர், அந்த படம் பயங்கர ஃப்ளாப்பு. ஸோ இந்த படம் வந்து 1998ஆம் வருஷம் வந்துருந்துச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 4.5 கோடி, தமிழ்நாட்டில் வந்து 11,25,00,000. ஸோ அந்த வருஷத்துலேயே ஹையஸ்ட் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷனில் 3வது இடத்துல இருந்தது இந்த படம். அப்புறம் டோட்டலாக வேர்ல்டு வைடு 15,50,00,000. இந்த படத்துக்கு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8,25,00,000, ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கில் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிலீஸ் டைம்லேயே ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு தெலுங்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்தது. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.